Hello friends, welcome to Tamil Career. இந்த வீடியோவில் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஜாப் ரோல் அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய டெய்லி வேலை தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஜாப் இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவருக்கு இந்த ஜாப் யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனிலேருந்து தான் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதாவது ஷார்ட் ஃபார்மில் சான்ஸ் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து மல்டிபிள் ஜாப் ஓப்பனிங்காக ஹையர் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பெடட் இன்ஜினியர் இந்த கேட்டகரிக்காக அவங்க ஒரு 3 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எம்பெடட் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 to maximum 4 year ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் அவங்க கேட்டிருக்க 3 ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஃப்ரம்வேர் டிவிஷன் இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க ஒரு சில நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங் பேசிக்ஸ் இன் சி, GCC compiler for development for ARM processor, software development life cycle processor and coding standard இது ரிலேட்டடாக இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ஃபார் ஹார்ட்வேர் டிவிஷன் இந்த ஜாப் ரோலுக்கு ARM Cortex controllers and interface like LCD, TFT, UART, RTC, SPI, I2C, ADC and DAC இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் பேசிக்ஸ் இன் அனலாக் டிசைன், RC ஃபில்டர் அண்ட் OP ஆம்ப்ஸ் இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா எம்பெடட் டெஸ்டிங் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்கு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், சிமுலேஷன், டெஸ்ட் பிளான், டெஸ்ட் கேசஸ், சிமுலேட்டர், ஆசிலோஸ்கோப் மல்டிமீட்டர், RS-232, RS-485, USB, Ethernet, wireless and RAM இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எம்பெடட் இன்ஜினியர்லேருந்து இந்த 3 கேட்டகரிக்காக அவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் இந்த கேட்டகரியில் ஒரு 2 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டகரிக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னா சீனியர் பர்ச்சேஸ் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்கு மினிமம் 5 to maximum 10 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோர்சிங், வெண்டார் டெவலப்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாஜிஸ்டிக் டேர்ம்ஸ் அண்ட் இம்போர்ட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேண்ட்லிங் வெண்டார் பேமெண்ட்ஸ் ஸோ இது ரிலேட்டடாக அவங்க மெயினாக நாலேஜ் கேட்டிருக்காங்க. நாலேஜ் அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இன்ஜினியர். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு மினிமம் 1 to maximum 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் எனர்ஜி மீட்டர் டேட்டா வித் வேரியஸ் BCS சாஃப்ட்வேர், meter data validation, master database updation, preparation of analysis reports, sharing the meter data அண்ட் ரிப்போர்ட் அண்ட் பில்டிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியர் கேட்டகரியிலேருந்து இந்த 2 ஜாப் ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டகரி இந்த கேட்டகரியிலேருந்து ஒரு 2 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கோஆர்டினேட்டர் இந்த ஜாப் ரோலுக்கு எனி டிகிரி படித்தவங்க ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப் ரோலுக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட் ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த ஜாப் ரோலுக்கு BCA, பிடெக், பிஇ அண்ட் பிஎஸ்சி படித்தவங்க ஹையர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to maximum 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் இன் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், SQL சர்வர், ரைட்டிங் செல் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் அப்பாச்சி வெப் சர்வர் சப்போர்ட், ட்ரபிள் ஷூட் சிஸ்டம் லெவல் இது ரிலேட்டடாக அவங்க நாலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் AWSல நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஜாப் ரோலுக்கு அவங்க மேல் கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் தர மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டகரியிலேருந்து இந்த 2 ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது இன்டர்னல் குவாலிட்டி அசூரன்ஸ் இந்த ஜாப் ரோலுக்கு டிப்ளமோ, பிடெக், பிஇ முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்,
இசிஇ ட்ரிபிள்இ இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 to maximum 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கமிங் குவாலிட்டி இன் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் லைக் ரெசிஸ்டர், capacitor, ICs and assembled PCB like SMT and cabinets like plastic, MS fabricated cables etc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு அவங்க 2 வீலர் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃபார் ஆண்ட்ராய்டு. இந்த ஜாப் ரோலுக்கு பிடெக் அண்ட் பிஇ முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர், ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் எம்சிஏ முடிச்சவங்களும் ஹையர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா ஹையர் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 1 to maximum 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இதில் சில நாலேஜ் கேட்டிருக்காங்க. எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் எக்கோசிஸ்டம், காமன் தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இது ரிலேட்டடாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. புஷ் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கிளவுட் மெசேஜிங் இன் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு இது ரிலேட்டடாக அவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாப் ரோலுக்கு பிகாம் இன் காமர்ஸ் முடிச்சவங்க ஹையர் பண்ணுறாங்க. மினிமம் 1 to maximum 3 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் இன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் ஆன் இஆர்பி குட் பி ப்ரிஃபர்ட். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஹையர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரதா சொல்லியிருக்காங்க. 10 கிலோமீட்டர் இந்த ரேடியஸ்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனிலேருந்து இந்த ஜாப் ரோலுக்காக அவங்க ஹையர் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாக்கின் இன்டர்வியூ எந்த டேட் அண்ட் என்ன அட்ரஸில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26th July 2021 to 30th July 2021 இந்த பீரியடில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 AM to ஈவினிங் 3 PM இந்த டைமில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன லொக்கேஷனில் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட், D19 3rd மெயின் ரோட், சிப்காட் ஐடி பார்க், சிறுசேரி, சென்னை இந்த லொக்கேஷனில் அவங்க கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸாவர் பஸ் ஸ்டாப் கேட் 1. ஸோ இந்த லேண்ட்மார்க் நியராக இருக்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற டேட், டைம் அண்ட் லொக்கேஷன் பற்றின டீட்டெயில். சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன ஜாபில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆனந்த். அவரோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோட எண்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டில் போய் நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிள் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.